இரவில் தூங்க போகும்போது நாம் என்ன யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. வாட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ பிஃபோர் யூ ஃபால் அஸ்லீப் அப்படின்னு நான் அதை பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த இரவில் நாம் படுத்து ஃபுல்லாக தூக்கம் அப்படிங்கிற நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறத்தூக்கம்ங்கிறது இருக்குது. அது கிட்டத்தட்ட ஆல்ஃபா நிலை மாதிரி. அந்த நிலையில் நாம் நமது லட்சியங்களை நினைக்கலாம், என்ன நமக்கு வேணுமோ அதை நினைக்கலாம், பல விஷயங்கள் பண்ண முடியும். பட் ரொம்ப அப்படி ஒரு ஸ்ட்ரெயினாக நம்ம இது நடக்கணும் அது நடக்கணுங்கிறது இல்லை. ஜென்ரலாக நான் என்ன பண்ணால் ஈஸியாக தூங்கலாம், அதே சமயம் மைண்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கலாம், இப்படி கேட்குறவங்களுக்காக அந்த தியானம்ங்கிறத ஒரு பக்கம் வச்சுட்டு அது பெஸ்ட்டு. பட் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். அந்த தூங்க போகிற நேரம்ங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது ஒரு when you are half asleep அப்படின்னு சொல்லுவோம்ல, அறத்தூக்கம். அது கிட்டத்தட்ட ஆல்ஃபா நிலை. அப்போ நமது எண்ணங்களில் நாம் யோசிக்கிறதும் சரி, நம்ம அடுத்த நாளை பற்றி யோசிக்கலாம், கவலைப்படாமல் இப்படி நடக்கணும்னு யோசிக்கிறது நல்லது. இல்லை சில நல்ல விஷயங்களே யோசிக்கலாம். பட் சில நேரங்களில் மனம் என்ன பண்ணுன்னா அன்றைக்கு நடந்த பிரச்சனைகளே ஆசை போடும். அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு நீங்கள் நம்ம நல்ல சில பாட்காஸ்ட் இருக்குது, பாடல்கள் கேட்கலாம், பாட்காஸ்டும் கேட்கலாம், பாடல்கள் கேட்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே கேட்காதீங்க. ஏன்னா அந்த படுக்கிற நேரம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்டிங்கன்னா அந்த இருட்டில் ஸ்க்ரீனை பார்க்குறது ரொம்ப கெடுதலான ஒரு விஷயம். நிறைய வெளிச்சம் இருந்தாலும் நமக்கு அந்த மெலட்டோனின்ங்கிறது சுரக்காது, தூக்கம் சரியாக வராதுன்னு இன்றைக்கி நிறைய நம்ம மருத்துவ ரீதியாக தெரிஞ்சுக்கிறோம், பல பேர் சொல்கிறது. அப்போ கொஞ்சம் இருட்டாக இருந்தால் தான் தூக்கம் வரும். அதே சமயம் மனதிற்கு நமக்கு ஏதாவது ஒரு இன்புட் இருந்துட்டு இருந்தால், நல்ல இன்புட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது சில பாட்காஸ்ட் இருக்குது, சில பேச்சுக்கள் நம்ம கேட்கணும்னு நமக்கு தோணும். இப்போ நிறைய இன்டர்வியூஸ் இருக்கலாம், அல்லது யாராவது ஒருத்தருடைய ஸ்பீச்சு கொஞ்சம் ஆன்மீக சிந்தனையாக இருக்கலாம், அல்லது நமக்கு பிடிச்ச டாபிக் ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆன் பண்ணி பக்கத்தில் மொபைலை போட்டுருங்க. அதாவது கையில் வச்சு ஸ்க்ரீனை பார்க்காதீங்க, அது தவறு. பக்கத்துலனா ரொம்ப பக்கத்தில் இல்லாமல் ஒரு 2 அடி தூரத்துலையாவது வச்சுட்டு அது காதில் வாங்கி ஹெட்ஃபோன்ஸ்லாம் போடாதீங்க. இந்த பேச்சை காதில் கேட்டுக்கிட்டு நல்ல விஷயமா, நான் சொல்கிறது நல்ல விஷயமா இருக்கணும், தேர்ந்தெடுத்து சில பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம். அப்போ அதை கேட்டுகிட்டே நம்ம தூங்கிட்டோன்னா ஏதோ ஒரு நல்ல இன்புட் உள்ளே போயிட்டே இருக்கும்போது அந்த தூக்கம் என்பதும் ஈஸியாக வந்துடும். அண்டு தூங்கும்போது அந்த நினைவுகள் நல்லாயிருக்கும். ஒருவேளை கனவுகள் வந்தாலும் கூட கனவுகள் கூட பாசிட்டிவாக இருக்க முடியும். அதனால் அந்த தூங்கும்போது கொடுக்குற இன்புட்ஸ் அந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் எதுலையாவது பார்க்குறீங்கன்னா, ஃபேஸ்புக் எதில் பார்த்தாலும் ரொம்ப நெகட்டிவான விஷயங்களை அந்த சமயத்தில் பார்க்காமல் காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஏதாவது கேட்டுகிட்டே தூங்குறது ஒரு ஈஸியான ப்ராக்டிக்கலான மெத்தட். தியானம் பண்ணிட்டு தூங்குறது இதை விட சிறந்த வழி.